ஜாதி எதிர்ப்பவன் ஒரு வார்த்தை பேசுறாருல, எந்த எடுக்கிறீங்க நீங்க? அதாவது ஜாதி எதிர்ப்பவன் எந்த ஜாதி எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க? பிராமணரையா, இல்ல தேவரையா, நாடாரியா, தலித்தையா, யாரை எதிர்க்கிறீங்க? மக்களே, ஜாதியை எதிர்க்கணும் அப்படின்னால் நீ முதல்ல ஜாதி படத்தை பண்ணக்கூடாது. எது நீ கேஷ் பேஸ் படத்தை பண்ற? ஏன் இப்போ ஒரு பொது சமூகத்தை எந்த பிரச்சனையும் பெருசா இல்லையா? திரு வெற்றிமாறன் அவர்கள் இருக்கிறாரு, அவர் என்னமா படம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு? ஆடுகளம் பண்ணாரு, என்ன ஒரு ஜாதியை பத்தி படம் பண்ணாரா? விசாரணை ஜாதி பத்தி படமா அது? ஏன் பொது சமூகத்தை வேற பிரச்சனை கிடையாது இங்க? அதை பத்தி ஒரு பேசவே மாட்டாரா? திரு ப ரஞ்சித்தோ, திரு மாசுராஜ் அவர்களோ, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஜாதியை எதிர்ப்பவன், ஜாதிக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர்கள் இங்க தலித் சமூகத்து மக்களை இவர்கள் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இதன் மூலியமா இவங்க படத்தை ஹிட் ஆக்கிக்கிட்டு இவங்க மேல வளர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. இது எதுவுமே தெரியாம தலித் சமூகத்து மக்கள் இவங்களை பிரெண்ட் ஆதரிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. ஜாதியை எதிர்க்கிறவன் யாருமே ஜாதியை பத்தி பேச கூட மாட்டான், அதை பத்தி டிஸ்கஸே பண்ண மாட்டான். அது எதுக்குப்பா நம்ம பேசிக்கிட்டு நல்ல விஷயம் பல விஷயம் அதை பத்தி பார்க்கலாமான்னு போயிட்டே இருப்பான். இவங்கெல்லாம் ஜாதி எதிர்ப்பவர்கள் கிடையாது. இவங்க தலித் சமூகத்தை கையில் எடுத்துக்கிட்டு இவங்க அது கையில புடிச்சுக்கிட்டு இதை மேம்படுத்துறன்னு இவர்கள் மேம்பட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது புரியாம பல தலித் சமூக இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா தப்பா மிஸ்கைட் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க. இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி.